என் அன்பு குழந்தையே, உயிராய் உடலாய் நீ நம்பிக்கை வைத்திருந்த உன்னுடைய உறவுகளிடமிருந்து ஏமாந்து போய் நிற்கின்றாய். ஏமாற்றப்பட்டு விட்டோமா அல்லது ஏமாற்றப்படுவோமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். ஒரு புறம் நான் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றேன், நான் நேர்மையாக நடந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்காது என்கின்ற தைரியத்தோடு இருந்தாலும் ஒருவேளை எல்லாம் பொய்யாகி விடுமோ, எல்லாம் கை நழுவி போய்விடுமோ என்று பதறிக்கொண்டேதான் இருக்கின்றாய். ஒரு முறை எல்லாம் நிச்சயம் சரியாகும், நான் நன்றாகத்தான் வாழ்வேன் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொள்கின்றாய். ஆனால் மறுநொடியே எதிர்மறையாக ஏதேனும் நடந்து விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த நொடி உன்னுடைய மனம் ஏங்குவது யாரிடமாவது நம்முடைய வலிகளை கொட்டி தீர்த்துவிட வேண்டும் என்பதுதான். உன்னுடைய மனதில் உள்ள படபடப்பு, பதற்றம், பயம் எல்லாவற்றையும் யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும். எதுவும் நடக்காது, எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற ஆறுதல் வார்த்தை இப்போது உனக்கு தேவைப்படுகின்றது. அதற்காகத்தான் உன்னுடைய மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய பகிர்வை கேட்க யாரும் தயாராக இல்லை, பகிர்வதற்கு தயாராக இல்லை. இப்படியாகத்தான் உன்னுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கண்மணியே, நான் ஒன்று சொல்லட்டுமா? யாரிடமும் ஆறுதல் தேடி அலைபவள் என் மகள் அல்ல. 1000 பேருக்கு ஆறுதல் தருபவளே இந்த பெருமாளின் பிள்ளை. உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள், உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பதுதானே உன்னுடைய பிரச்சனை. இப்படியே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னை ஒதுக்கியவர்கள் மீண்டும் வருவார்களா? உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் மீண்டும் வருவார்களா? உன்னை உதாசீனம் செய்தவர்களுக்கு உன்னுடைய அன்பை புரிய வைத்து நீதான் அவர்களை வர வைக்க வேண்டும். எல்லாம் நான் செய்து விட்டேன், அவர்கள் காலில் கூட விழுந்து மன்றாடி விட்டேன் அப்பா என்று கூறுகின்றாயா? என் செல்லமே, மீண்டும் கூறுகிறேன், நீ பெருமாளின் பிள்ளை. யாரிடமும் கையேந்தி கண்ணீர் வடிக்க நான் விடமாட்டேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் பின்னே நீ சென்று கொண்டிருந்தால் உன்னுடைய அருமை அவர்களுக்கு எப்படி விளங்கும்? என்னுடைய பிள்ளையை ஒதுக்கி வைக்கும் தகுதி அவர்களுக்கு இல்லை. நீ அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னிடம் வா. கண்மணியே, பெரிதாக எதுவும் நடந்து விடவில்லை. உன் வாழ்க்கையில் ஏதேனும் உன்னை அடிமைப்படுத்த நினைத்தால் அதனை தூக்கி எறிவதற்கு கற்றுக்கொள். நீ அழப் பிறந்தவள் அல்ல, ஆளப் பிறந்தவள். நேற்று நடந்தவற்றை உன்னால் ஒருபோதும் மாற்ற முடியாது. நாளை நடப்பதையும் உன்னால் தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இந்த கணத்தில் வாழ்ந்து பார். அதுதான் எல்லா துன்பங்களுக்குமான ஒரே தீர்ப்பு. இருளில் இருக்கிறேன் என்று வருத்தப்படாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கின்றது. நிச்சயம் நீ ஆசைப்பட்டபடி உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன். உன்னுடைய மனதில் உள்ள பாரங்கள் அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாய் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ கவலைப்படாதே என் கண்மணியே, எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகு. நிச்சயமாக அவர்களின் முன்னிலையில் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். மீண்டும் உனக்கு உரைக்கிறேன், உன்னை அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ சந்தோஷமாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று நீ என்னோடு பேசினாய் அல்லவா? என்னோடு உன்னுடைய பல விஷயங்களை மனம் விட்டு பரிமாறிக்கொண்டாய் அல்லவா? நீ என்னோடு பேசும் பொழுது நான் ஒன்றை கவனித்தேன். நீ பேசும்போது பிரச்சனை என்கின்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தினாய். பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? யாரேனும் ஒருவருக்கு முதுகு தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள், அது குணமாக வருடக்கணக்கில் ஆகும் என்று மருத்துவர் சொன்னார்கள் என்றால் அதுதான் பிரச்சனை. யாரேனும் வீடு எரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நின்றால் அது பிரச்சனை. ஆண்டாண்டு காலம் முயற்சித்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும், அல்லது சரி செய்யவே முடியாது என்கின்ற அளவுக்கு வருவதுதான் பிரச்சனை. இது போன்ற பிரச்சனை மனிதனுக்கு ஓரிரு முறை வரலாம், வராமலும் இருக்கலாம். மற்றபடி
நீ பிரச்சனைகள் என்ற பெயரில் சொல்வதெல்லாம் பிரச்சனை அல்ல. அது அனைத்தும் அசௌகரியங்கள். இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்வில் நிறைய வரும். அந்தந்த சமயங்களில் அவை பெரிதாகத்தான் தோன்றும். ஆனால் மணிக்கணக்கிலோ, நாள் கணக்கிலோ, மாதக்கணக்கிலோ சமாளிக்க கூடியவை. பின்னாளில் அதை பற்றி யோசித்து பார்த்தால் அது அற்ப விஷயங்களாகவே தோன்றும். இப்போது ஆத்திரப்படும் உனக்கே 6 மாதங்கள் கழித்து இதே விஷயத்தை நினைத்து பார்த்தால் இதுவே அற்ப விஷயமாக கூட தென்படலாம். நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டங்களிலும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும். இதற்கெல்லாம் பிரச்சனை என்று பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இனி உன் வாழ்வில் சிக்கல்கள் வரும்போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லையா, அப்போதைய அசௌகரியமா என்று நன்றாக சிந்தித்துப் பார். உன் வாழ்வில் நீ அதிகமான அசௌகரியங்களைத்தான் சந்திக்கின்றாய். அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்றும் புரிந்து கொள். காலம் காலமாக தொடரும் விஷயங்கள்தான் இங்கே பிரச்சனை என்று அர்த்தம். அவ்வாறான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வில் இல்லை என் கண்மணி. இப்போது இருப்பதெல்லாம் நிரந்தரமும் அல்ல. இப்போது நீ சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் கூடிய விரைவில் தீர்க்கப்பட்டுவிடும். என்றேனும் ஒரு நாள் அவை அனைத்தும் இல்லாமல் மறக்கப்பட்டுவிடும். உனக்கு மனப்பக்குவம் ஏற்பட்ட பிறகு உனக்கு நடந்ததை நினைத்து நீ சிரிப்பாய். இதற்காகவா நான் அழுது புலம்பினேன் என்று உன்னை நீயே கடிந்து கொள்வாய். இது போன்ற சின்ன சின்ன அசௌகரியங்களை சமாளித்து வெளியே வா. உன் அப்பாவின் பிள்ளைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. இன்று முதல், இந்த கணம் முதல் நன்றாக புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, இதன் பிறகு நீ பயப்பட வேண்டாம். பதற்றப்பட்டு கலங்கி நிற்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடந்துள்ளது என்று இதை நீ நிதானமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கலாம். இனிமேலேனும் குழப்பங்கள் இல்லாமல் இரு. மனதையும் புத்தியையும் ஒரே நிலையில் வைத்துக்கொள். ஒரே நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்வில் ஏற்படும் இனிமையான மாறுதல்களை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீ உன் மனதில் பயம், கவலை என்கின்ற தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை. உன்னை நான் எப்படி கீழே இறக்கி விடுவேன்? இன்னும் சில நாட்களில் நீ மாற்றத்தின் விளைவுகளால் பிரமிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருந்தாயோ அது போலவே தான் என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நிறைவான வாழ்க்கையை வாழ்வதை பார்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன். இன்னும் சிறிது காலம் காத்திரு. சிறிது காலம் பொறுத்துக்கொள். உலகில் என்ன மாறினாலும் உன் அப்பா நான் கொடுத்த வாக்கு என்றும் மாறாது. இப்பொழுதும் கூறுகின்றேன், நீ வெற்றி பெறுவாய் என்றல்ல, வெற்றி பெற்று விட்டாய். உன்னுடைய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் நீ அதை அறிந்து மகிழ்வாய். உன் கவலைகள் மட்டுமல்ல, உன் வாழ்வில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள் என்று அத்தனை துயரங்களும் விலகப் போகின்றது. படிப்படியாக முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்லப் போகின்றாய். அதுவரை நீ என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்திரு. எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை எண்ணிக்கொண்டு வா. நீ நடக்கும் பொழுது உன்னுடனே நானும் நடந்து கொண்டு வருகின்றேன். நீ உறங்கும் போது என் மடியிலேயே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். தொடர்ந்து இவ்விதமாகவே எண்ணிக்கொண்டு வா. எல்லாமே எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் என்று திடமாக நம்பு. அப்பொழுது மிகுதியான பலனை நிச்சயமாக நீ உணர்வாய். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் என் ஆலயமே. இப்போது நீ இருக்கும் இடத்திலேயே என்னை வணங்கு. நம்பிக்கையோடு அழைக்கும் போது சர்வ நிச்சயமாக நான் வருவேன். இதோ இப்பொழுது கூட உன் அருகாமையில் அமர்ந்து கொண்டுதான்